ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு கருப்பு சட்டை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது ஃபுல் வீடியோ தாங்க. இது ஒய்ஃப் சூரி பழம் வேணும் கேட்டிருந்தாங்க. சரி, அதனால் பிடிங்கிட்டாலும் போய் பார்த்தோம், காயாக இருந்துச்சு. சரி, பழத்தை யாராவது தேடி இருப்பான்னு சங்கடப்பட்டு காயை பிடிங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு அவங்க ரொம்ப கழுவி ஊற்றுனாங்க. அப்புறம் சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லி போட்டு சரி தூங்குறன்னு எழுப்பேர் விட்டாங்களா, சரி போய் பிடுங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சரி போய் போகலான்னு சொல்லி போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் லாஸ்ட்டை பார்த்தா பழம் இல்லாதனால அப்புறம் போயிட்டு வேறு பக்கம் போய் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, அவங்க காட்டுக்கட்டுக்கும் போய் பாருன்னு சொன்னாங்க. அந்த காட்டுக்கு போகிற வழி கொஞ்சம் அழகாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்பவே குண்டும் குழியுமாக இருக்குங்க. அப்புறம் மழை பெஞ்சு அப்படி இப்போல்லாம் காஞ்சிருச்சு. பட் இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்குது. அப்புறம் மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் போயிட்டு இருந்தோம். இது வந்து நானே வீடியோ எடுத்து நானே போயிட்டு இருந்தேன். நானே பைக் ஓட்டிட்டு நானே வீடியோ எடுத்து போயிட்டு இருந்தேன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. மண்ணுக்குள்ளே விட்டு அப்படியே போய் வண்டியை ஆட்டிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதை வீடியோ உங்களுக்கு ரொம்ப சேக்காயிருக்கும். மொபைலே வீடியோ எடுத்து போயிட்டு இருந்தேன், ரொம்ப சேக்காயிருச்சு. அதனால தான் ஒரு வழியாக அப்படி இப்படி சுற்றி போயிட்டே இருந்தேன், தேடிக்கிட்டே போகிறேன், எங்கே இருக்குன்ட்டு. ரொம்ப இடத்துல பார்த்து நிறைய இடத்துல காய்களாகவே தான் இருந்துச்சு. சரி, காய்களாக இருக்கே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டே தான் போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்தகை விட்டு வண்டி ஓட்ட முடியலைங்க. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப கூலியாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்கிப் பண்ணி அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காடு மேடு எல்லாம் கடந்து, எப்படி சொல்கிறது, பல மலைகள், பல ஆறு, பல நதிகளை தாண்டி கடந்து எப்படி எட்டி குதிச்சு போயிட்டுங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில். போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. போக போக அங்கே கொஞ்சம் ரோடு அகலமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு விழுந்தால் கூலி, லெஃப்ட் சைடில் ரைட் சைடு விழுந்தால் கம்பிவேலி, நடுவில் ஒரு குட்டி பாதை மாதிரி தான் போயிட்டு. இந்த சைடு போனால் ஃபுல்லாக மண்ணுங்க, அதனால் போக முடியல. நடுவில் இருக்க அந்த குட்டி பாதையிலேயே தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. அது கீழால் இருக்குன்னு பார்த்தா மேலே தான் எல்லாமே இருக்குது, கீழால் இல்லை அம்மா சொன்ன இடத்துல. அப்படியே கொஞ்சம் தூரம் வண்டி நிப்பாட்டிட்டு நடந்து போய் பார்த்தா அப்புறம் தாங்க பக்கத்தில் இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படி ஒரு வழியாக அங்கே இருந்துச்சு. அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கிட்டு இருந்தேன். பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திங்கணும்போல ஆசை வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அப்படியே கொஞ்சம் போக்குன்னு முழுங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பிடுங்கலான்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் நான் பிடிங்க சாம்பிள் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பிடுங்கிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேங்க. ஓகேங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு வழியாக வெற்றி கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பழங்க. பக்கத்தில் ஒரு காய், பச்சை கலருக்கு காய், அந்த கருப்பாக ஃபுல்லாகவே பழங்க. அது அப்படியே இங்கே கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே பிடுங்கிடலான்னு சொல்லிவிட்டு முள்ளுக்கூடியெல்லாம் சண்டை போடணும். இனிமேல் என்ன பண்ணுறது, முள்ளுக்கூடியெல்லாம் சண்டை போட்டால் மட்டும் தான் பிடுங்கிட்டு போக முடியும். அதுக்கு வேண்டி கொஞ்சம் சண்டை போட வேண்டியிருக்கும். பரவாயில்ல, விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்படியே போய் வண்டி டேங்க் கவரை திறந்து அவரோட டப்பா வேறு கொடுத்து அனுப்புனாங்க. இந்த டப்பாவை ஃபுல் பண்ணிவிட்டு வரணுமா. இந்த டப்பா ஃபுல் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு நாளே ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவு பொரிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு டப்பாவில் பொரிச்சு போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டப்பாவில் நான் இவ்வளோ தான் பொரிச்சே போட்டேன். ஏன்னா டைம் வேறு ஆச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வேலைக்கு வேறு போகணும், அதனால் டைம் வேறு ஆச்சு. சரி, ஏதோ ஒரு டப்பா அளவுக்கு மட்டும் பொரிச்சு போட்டு கொண்டு வந்துட்டேங்க. அவங்க இதை சாப்பிட்டா போதும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விளாக்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காக்கா கொஞ்சம் வெளுத்துருச்சு, அதுதான் கொஞ்சம் கலராக தெரியல, சூரிய வெளிச்சங்க அதுதான். ஓகேங்க, டாட்டா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.